வணக்கம், வெல்கம் டு பிருண்ட் அட்வைசரி யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வேல்யூ இன்வெஸ்டிங். ஓகே, பங்குச்சந்தையில் முக்கியமான விஷயம் என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பெஞ்சமின் கிராம், வாரன் பஃபெட் இவங்கெல்லாம் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகே, வேல்யூ இன்வெஸ்டிங் தான் உண்மையான பங்குச்சந்தை இன்வெஸ்ட்மெண்ட். அந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து ட்ரம்ப் வராரா பார்க்க மாட்டாங்க, பிடன் வராரா பார்க்க மாட்டாங்க, அமெரிக்க பொருளாதாரத்தை பார்க்க மாட்டாங்க, இந்திய பொருளாதாரத்தை பார்க்க மாட்டாங்க, SGX நிஃப்டி பார்க்க மாட்டாங்க, நாஸ்டாக் பார்க்க மாட்டாங்க, டோ ஜோன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பார்க்குறது ஒன்று தான், அதாவது ஷேர். நீங்கள் பங்குச்சந்தை வரும்போதுன்னா இது வாங்க வரீங்க ஷேர். ஸோ அதனால் பங்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. சுற்றி நடக்கிற விஷயங்கள் சட்டையே பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு பொருள் வந்து அது கம்மியான, இப்போ அமேசான் சேல் போடுற மாதிரி எப்போவுமே நிறைய ஸ்டாக்ஸு அந்த மாதிரி சேலில் இருக்கும், அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸில் வந்து அவங்க வந்து உலக நடப்பை பார்க்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பார்க்க மாட்டாங்க, RBI என்ன பண்ணுறாங்க பார்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டை பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. ஷேர் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் தக்காளி வாங்க போனால் தக்காளி மட்டும்தானே பார்க்கணும், சுற்றி இருக்க பொருள் ஏன் பார்க்குறீங்க? அதே மாதிரி தான் ஷேரை மட்டும்தான் பார்ப்பாங்க, உலக நடப்பை பற்றி பார்க்க மாட்டாங்க. உலக நடப்பை எவ்வளோ நம்ம பார்க்காம இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா வேல்யூ இன்வெஸ்டர்னாக்கா திஸ் கோ ஃபார் வேல்யூ, டிஸ்கவுண்ட் சேலுக்கு போகிறவங்க அவங்க. ஓகே, ஸோ நம்ம ஆடி தள்ளுபடி மாதிரி அந்த மாதிரி நிறைய டைம் ஷேர்ஸ் ஆடி தள்ளுபடியில் இருந்துட்டு இருக்கோம், அவங்க அதை போய் வாங்குவாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து வேல்யூ, they see value at that price compared to the general investors who chase momentum. Okay, so நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இது I think third or fourth episode நினைக்கிறேன். I lost count but I will mention that in the title. So நம்ம வந்து டாப் ஸ்டாக் ரிசர்ச் வெப்சைட்டுக்கு போடுங்க, டாப் ஸ்டாக் ரிசர்ச் வெப்சைட்டுக்கு போடுங்க, போயிட்டு எண்ட் ஆஃப் டே ஸ்கிரீனர் போடுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணணும், ஐஸ் அண்ட் லோஸ் வரும், ஐஸ் அண்ட் லோஸ். ஓகே, ஐஸ் அண்ட் லோஸ் வந்தோன்னா இது வந்து ஃபேண்டாஸ்டிக் வெப்சைட், நிறைய விஷயம் வரும். 1 year லோ எடுத்துக்கோங்க, 1 year லோ. ஸோ 1 year லோவில் எது நல்ல ஸ்டாக் இருந்தாக்கா அதான் வேல்யூ பை. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளூ சிப்ஸ், இதில் வந்து ப்ளூ சிப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மிட் கேப் வரும். ஃபஸ்ட் நம்ம ப்ளூ சிப் ஷேர்ஸ் பார்க்கலாம், அதில் பாதி குப்பை வெளியே போயிடும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே, கரண்ட் ப்ரைஸ் 26.75, 1 year low 26.3. 1 year low கிட்ட இருக்கு. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இப்போ வந்து 1 year low கிட்ட இருக்கு. 1 year low 26.3, 1 year high 69 rupees. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, அதனால் கீழே இருக்குது. இது பேர் வேல்யூ பை. என்னென்ன அர்த்தம்னாக்கா, இந்த ஷேர் வந்து உங்களுக்கு 69 ரூபா போகுமா திருப்பியும், நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தாக்கா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்கணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள் கிடைக்கும். இது ஒரு வேல்யூ பை. கோல் இண்டியா IOC வில் அவாய்ட். ஓகே, நம்ம நிறைய பதிவிட்டு இருக்கோம். PSUs வில் அவாய்டு. ஏன்னா அதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் வரலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 1 year low 442, 1 year high 742, இப்போ 504 இருக்குது. ஸோ க்ளோஸ் டு 1 year low. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வேல்யூ பை. ஏன்னா 504க்கு வாங்கினா 742 விற்கலாம். ஒரு 1 year பொறுத்து விற்றா கூட 40%, 2 yearsனா கூட 40%. ஸோ திஸ் இஸ் another வேல்யூ பை. அடுத்து HDFC Asset Management, ஃபேண்டாஸ்டிக் கம்பெனி. 2250 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 52 week low 1962, 3844. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% உங்களுக்கு கிடைக்கும், 80-90%. ஓகே, ஸோ இதுவும் ஒரு வேல்யூ பைன்னு சொல்லலாம். ஓகே, இதுவும் வந்து இப்போ வந்து 2250 இருக்குது. இப்போது இன்னும் 2 years பொறுத்து 38,800 போனாலே ஆல்மோஸ்ட் லைக் 70-80% அப். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் வேல்யூ பை. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, 41 rupees ஆல் டைம் பை 108. இன்றைக்கி 41 rupeesக்கு வாங்கினா 108 போகுமா? 2 years பொறுத்து போனால் கூட டபுள்.
This is how value buy is done by people. Okay. அடுத்தது இந்துஸ்தான் யூனிலிவர். ஓகே, ஆல் டைம் ஹை 2614, 52 வீக்கில் 1757, இப்போ 2071 இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் 52 வீக் 52 வீக்கில் போகும். ஒரு வருஷமோ நமக்கு அது மிஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இது மாதிரி நம்ம ஒரு வாரம் செக் பண்ணலாம். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் 10,000 12,000 இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் பெரிய மூமெண்ட்டில். யுனைடெட் பிரிவரிஸ் ஓகே 926 இப்போ கரண்ட் ரேட்டு 749 52 வீக்கில் 1356 வந்து ஆல் டைம் ஹை 1 year ஹை. ஸோ இது வந்து க்ளோஸ் டு 40%. இது வந்து க்ளோஸ் டு 40%. ஓகே, பாரதி ஏர்டெல் இதுவும் பாருங்கள் 433 இருக்குது, 350 52 வீக் லோ லாஸ்ட் இயர். இப்போ ரீசெண்டாக கூட 400 ரூபாய் வச்சு. இது வந்து May 20 400 612. இதுவும் வந்து இப்போ 433 வாங்கினா ஏர்டெல் 612 போகுமா? ஓகே, அப்போது யூ ஹேவ் டு கோ. இஃப் யூ ஃபீல் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து அங்கே போகணும்னு தோணுச்சுனாக்கா அது வேல்யூ பை. இது வேஸ்ட் கம்பெனினா அது வேல்யூ பை கிடையாது, எக்ஸிட். ஸ்டேட் பேங்க் 189 ஓகே 52 வீக்கில் 149. ஓகே, நவம்பர் 1 year ஹை 351. 180 நம்ம வாங்கினாக்கா 351 போகுமா? 2 years ஆகுமா? 1 year ஆகுமா? இதுதான் நம்ம டார்கெட். ஸோ தட் இஸ் ஒன்ஸ் அகெயின் ஸ்டேட் பேங்க் இஸ் வேல்யூ பை. கெயில் வீல் அவாய்ட். HDFC இது 1473 2499. அகெயின் இங்கேருந்து ஒரு 20-30% இருக்குது, 20% ஆல்மோஸ்ட். அவென்யூ சூப்பர் மார்க்கெட் 2239 2560. ஸோ க்ளோஸ் டு இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு லோ போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நல்ல அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இது வந்து 2239 இருக்குது, ஆல் டைம் பை 25. இது வந்து வேல்யூ பை இல்லை. ஓகே, அகைன் பிடிலைட் 150 1570 1509 நாட் அ வேல்யூ பை. ஓகே, வில் கட் ஒன் மோர். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து மேலே போயிடும். 1267 Siemens ஆல் டைம் ஹை 1 year ஹை 11708. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 yearல இங்கே போனால் கூட 30% ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து ப்ளூ சிப் பார்க்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம இது பார்த்துட்டோம். மிட் கேப் ஷேர் என்ன அட்ராக்டிவாக பார்க்கலாம். வேப்கோ வில் அவாய்ட். இஸ் சம்திங் ராங் வித் வேப்கோ. சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஸோ வில் அவாய்ட். ஓகே, ஸோ largest exports I'm not very sure about that. So Union Bank of India current market price 24, 1 year low 22. So 1 year low கிட்ட இருக்கா, கண்டிப்பாக 1 year ஹை. இப்போ அடுத்த வருஷத்தில் ஹை 65 போகிறதுக்கு 2 years ஆகுமா 3 years ஆகுமா? இதுதான் உங்களுக்கு எடுக்க வேண்டிய கால். ஸோ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்னா இஃப் இட் இஸ் வேல்யூ, திஸ் இஸ் அ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட், வெரி குட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட். மஹிந்திரா ஃபினான்ஸ் வெரி குட் கம்பெனி. 122 rupees current market price, ஆல் டைம் ஹை 1 year ஹை. பிப்ரவரியில் வந்துருக்கு 403. ஸோ இஃப் யூ பை இயர் இங்கே போகுமா? இதுதான் கேள்வி. ஸோ ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வில் அவாய்ட். ஷீலா ஃபோம் 1308 17779. ஓகே, we got 169 and 259. This looks like good value buy. ஸோ 169 வாங்கினாலும் 259 போனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஒரு 1000 shares 1,69,000 வாங்கினாலும் 259 பண்ணாலும் 70,000 80,000 rupees 90,000 rupees ப்ராஃபிட் உங்களுக்கு 2 years. ஓகே, or 3 years or 1.5 years. So you get better returns than bank FD. Future retail I don't even want to talk. Dangerous stock. Gillette no, avoid because இந்த காலத்து பசங்க யாரும் ஷேவ் பண்ண மாட்டேன்றாங்க. SKF 1476 2317 இது மாதிரி தான் பார்க்கணும். Symphony 845 1405. So if you think this is going to be good, you can buy. ஓகே, இது வந்து வாங்கி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு அந்த சேர்ன் வரும்போது வித்துட்டே இருக்கணும். ஒன் மோர் மகாநகர் கேஸ். ஓகே, பேஜ் மெசேஜ் வாங்க கிட்ட தான் இருக்குது. 814 1400 1246. இதுவும் வேல்யூ பை. ஸோ இங்கெல்லாம் ஆளுங்க வாங்கிட்டு இருப்பாங்க. வேல்யூ பை இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ட்ரம்ப்பை பார்க்க மாட்டாங்க, பிடனை பார்க்க மாட்டாங்க, டோ ஜோன்ஸ் பார்க்க மாட்டாங்க, நிஃப்டி பார்க்க மாட்டாங்க, RBI கிரெடிட் பாலிசி பார்க்க மாட்டாங்க, பேங்க்கில் வாராக்கடன் பற்றி பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறதெல்லாம் ஷேர் மட்டும்தான். எது ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்குது வாங்கிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஷேர் போட்டு அது வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது அந்த ஒரு சைக்கிள் முடிச்சோன்னா மேலே அடுத்த சைக்கிள் மேலே போகும்போது அவங்க எடுத்துகிட்டு அடுத்த வேல்யூ போய் போயிடுவாங்க.
So this is one strategy which will work very well in the long run if you keep on investing continuously. I hope this video is useful. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.